நம்ம என்ன பண்ணுறோம், ஃபியூல் பம்ப் அசம்பிளி, அப்புறம் பாடி தனியாக, மோட்டர் தனியாக, அப்புறம் ஐசி தனியாக அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். எல்லா நண்பர்களும் வாங்கி மாட்டிகிட்டு இருக்காங்க. மாட்டும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சில தவறுகளையும் செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. என்ன தவறு செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாட்டி முடித்த பிறகு ஒரு டெஸ்டிங் பண்ணுவாங்க. என்னென்னா, இந்த டியூப் இருக்கு இல்லையா, இந்த டியூப் வழியாக உள்பக்கமாக காற்றை ஊதணும்னு சொன்னால் போகக்கூடாது. வெளிப்பக்கமாக உறிஞ்சால் லேசாக ஒரு வால்வு திறந்து வர மாதிரி இருக்கணும். ஆனால் பெட்ரோல் அதிகமாக ஸ்மெல் இருக்கக்கூடிய அந்த வாகனங்களில் உரியாதீங்க, உள்ளே ஊதி மட்டும் பாருங்கள். ஏன்னா அது ரொம்ப நமக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். உறிஞ்சால் அந்த பெட்ரோல் ஸ்மெல்லாம் வாய்க்குள்ளே வந்துடும். திடீர்னு பெட்ரோல் இருந்தால் அதுவும் சேர்ந்து வந்துடும். எனவே என்ன பண்ணுங்கன்னா, ஊதி மட்டும் பாருங்கள். அப்படி லாக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் சரியாக மாட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி லாக் ஆகாமல் உள்பக்கம் காற்று போச்சுன்னு சொன்னால் நீங்கள் மாட்டின ஃபிட்டிங்கில் ஏதோ மிஸ்டேக் இருக்குடா ஒன்று புரிஞ்சுக்கலாம். ஒரு ஓரிங் போடாமல் விட்டுருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த ப்ரெஷர் ரெகுலேட் வால்வில் லீக் இருக்கலாம். இது வந்து ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அந்த ஃபில்டர் மாட்டும் முறை. இப்போ இந்த என்ன டைப்னா, உங்களுக்கு இதில் ஃபியூல் கேஜ் வர டைப்பு, அதாவது ஃபியூல் கேஜ் சேர்ந்த மாதிரி வரும். வெர்ஷன் 3 R15 வண்டிகள்லாம் வரும். இந்த ஃபியூல் கேஜ் வர டைப்பில் நீங்கள் இந்த ஃபில்டரை மாற்றி போடுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. உதாரணமாக இப்படி தான் ஃபில்டர் வரும்ன்ற ஒரு ஃபில்டரை நீங்கள் என்ன பண்ணலாம், இப்படி மேல் பக்கமாக மாட்டிடுவீங்க தெரியாமல். அப்படி மேல் பக்கமாக மாட்டிட்டா என்ன ஆகும்னா, ரொம்ப உயரமான இடத்துக்கு இந்த ஃபில்டர் வந்துடும். ஆனால் அந்த ஃபியூல் கேஜ் இருக்கிறனால என்ன பண்ணுவீங்க, நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க இந்த பக்கம் ஃபியூல் கேஜ் மாட்டணும், இந்த ஃபில்டரை இப்படி மாட்டிட்டேன்னு சொன்னால். ஏன்னா ஃபில்டர் பார்த்திங்கன்னா சின்னதாக லாக் தான் இருக்கும், அப்படி உறிஞ்சால் 2 பக்கம் மாட்டிக்கலாம். ஆனால் இந்த பக்கம் மாட்டினா நீங்கள் ஃபியூல் கேஜை மாட்ட முடியாது என்பதற்காக என்ன பண்ணுவீங்க, இந்த டைப் வகையில் நீங்கள் தவறாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. எனவே சரியாகவே மாட்டிடுவீங்க. இது வந்து ஒன்று. இரண்டாவது பார்த்திங்கன்னா, இது பார்த்திங்கன்னா என்ன ஆகுனா, உங்களுக்கு ஃபியூல் கேஜ் மட்டும் வராது. இதை பாருங்கள், இதில் ஃபியூல் கேஜ் மட்டும் வரும். இதில் வந்து ஃபியூல் கேஜ் அடிஷ்னலாக ஒரு சாக்கெட் வருது இல்லையா, இது ஃபியூல் கேஜ். இது இந்த டைப்பில் என்ன ஆகுனா, உள்பக்கம் ஃபியூல் கேஜ் வராது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த ஃபில்டரை நீங்கள் 2 பக்கம் மாட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா, இப்போ இந்த பக்கம் மாட்டிக்கலாம், இந்த பக்கம் மாட்டிக்கலாம். நீங்கள் இப்போ உதாரணமாக இந்த வண்டி டேங்க் வந்து பக்கவாட்டில் வர வண்டிக்கு மாட்டுறது. இப்படி மாட்டும் போது குறைஞ்ச பெட்ரோல் இருக்கும்போது என்ன பண்ணணும், இதில் தரையில் படுற மாதிரி குறைஞ்ச பெட்ரோலில் நனைஞ்சிரும். நீங்கள் இதை என்ன பண்ணலான்னா, இந்த பக்கம் தூக்கி இப்படி மாட்டினா என்ன ஆகுனா, உங்களுக்கு உயரமாக போயிடும். அதாவது நீங்கள் இப்படி மாட்டினா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ உயரம் நீங்கள் மாறி போயிடும். ஸோ உயரம் மாறிடுச்சுன்னா என்ன ஆகும், உங்களுக்கு குறைஞ்ச பெட்ரோலில் இந்த ஃபில்டர் நனையாததுனால பெட்ரோலை உறிஞ்சி வெளியே தள்ளாது. அதாவது பெட்ரோலே இந்த ஃபில்டரில் படாது. இந்த ஃபில்டர் பெட்ரோலில் மூழ்கினா தான் உங்களுக்கு சக் பண்ணி வெளியே தள்ளி விடும், இழுத்து வெளியே தள்ளும். இல்லைனா உரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை முன்னாடியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். எப்போவுமே ஒரு ஃபியூல் மோட்டர் கழட்டத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 3 பேஸ் லைன் ஒயர் இருக்குல்ல, இதே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்காங்க. நமக்கு மாட்டினோன்னா ஒரு சின்ன குழப்பம் வந்துடும். எந்த ஒயரு எப்படி மாட்டலாம், சென்டரில் எது வந்துச்சு, ரைட்டில் எது வந்துச்சு, இந்த ஒரு குழப்பம் வந்துடும். இப்போ எல்லாக்கிட்டையும் ஃபோன் இருக்குது. ஸோ வந்தவொடனே ஒரே ஒரு ஃபோட்டோ, இந்த ஃபில்டர் எந்த பொசிஷனில் இருக்குன்னு ஒரு ஃபோட்டோ, அதுக்கப்புறம் அந்த ஒயர் எப்படி இருக்குன்ற ஒரு ஃபோட்டோ, இதில் எப்படி இருக்குது, அப்புறம் இந்த ஐசி நோட்டில் எப்படி இருக்குது, இந்த 2 ஒயரை மட்டும் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம், எப்போ வேணால் எடுத்து பார்த்து மாட்டிக்கலாம். இப்போ நண்பர் பார்த்திங்கன்னா ஒருத்தர் மாட்டியிருக்காங்க. நம்ம வந்து என்ன பண்ணோம், மோட்டர் கொடுத்து அனுப்பியிருக்கோம். மோட்டர் மாட்டிட்டாங்க. மோட்டர் மாட்டினவொடனே எனக்கு பெட்ரோல் வரலன்னு கம்ப்ளைண்ட். உடனே நம்ம என்ன பண்ணுறோம், சார் மோட்ரு ஓடுதா, ஆனால் மோட்ரு ஓடுது, நல்லா தான் ஓடுது, சத்தெல்லாம் வருது, ஆனால் பெட்ரோல் வரலன்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் என்னென்ன தவறுகள் நடக்கும்னு பார்த்திங்கன்னா, இந்த 3 பின் ஒயரில் ஏதாவது ஒயரை மாற்றி கொடுத்துட்டோன்னு வச்சுக்காங்களேன். அதாவது நடு ஒயரை நடுவில் மாட்டுவோம், மற்ற 2 ஒயரை மாற்றி கொடுத்தா ரிவர்ஸில் ஓடும். ஒரு மோட்டர் ரிவர்ஸில் ஓடினா என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, பெட்ரோலை வந்து இழுக்காது, வெளியே என்ன பண்ணோம், உறிஞ்சி வெளியே தள்ளாது, வெளியே இருந்து உள்ளே உரியலாமான்னு பார்க்கும். அதனால் பெட்ரோல் வராது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே செய்யலை தவறு. இப்படி மாட்டணும், இந்த வண்டியில் வந்து இப்படி ஃபிட்டிங், கீழேருந்து மேலே வர ஃபிட்டிங் இது. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபில்டரை மேல் பக்கமாக மாட்டிட்டாங்க. இந்த ஃபில்டர் வந்து இந்த பக்கம் வரணும், இந்த பக்கத்துக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்க, இந்த பக்கம் மாட்டிட்டாங்க. இப்போ 2 லிட்டர் 3 லிட்டர் ஊற்றினா கூட பார்த்திங்கன்னா இந்த ஃபில்டர் நனையாது. ஓகேங்களா, ஃபில்டரில் பெட்ரோலே படாது. அப்போ எப்படி ஓட மோட்டர் பெட்ரோல் வெளியே தள்ளாது. நண்பர் வந்து செய்த ஒரே ஒரு தவறு இது ஒன்று தான், வேறு எதுவுமே இல்லை. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஃபில்டரை நம்ம தலைகீழ மாட்டினா சரியாயிடும். எனவே என்ன பண்ணுங்கள், எப்போவுமே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்காங்க, கழட்டினோட ஃபோட்டோ எடுத்துக்காங்க. அதை மாட்டும் போது பார்த்திங்கன்னா, இந்த ஃபில்டரானது குறைந்த அளவு இருக்கிற பெட்ரோல் இருக்கும்போது அந்த டேங்க்கில் நனையணும் அப்படின்றத புரிஞ்சுக்காங்க. ஏன்னா ஒரு வண்டியில் டேங்க்கில் இந்த பக்கம் வருது, ஒரு வண்டியில் இப்படி மாட்டுற மாதிரி வருது, இன்னொரு வண்டியில் இப்படி மாட்டுற மாதிரி வருது. அப்போ பார்த்திங்கன்னா வண்டிக்கு வண்டி என்ன ஆகுது, இந்த டைரெக்ஷன் மாற்றி மாட்டுற மாதிரி என்ன பண்ணுறாங்க, கம்பெனியில் டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கணும். அது மட்டும் இல்லாமல் மாட்டும் போது இதை கவனிக்க முடியும் ஈஸியாக உங்களால். அதாவது குறைந்த அளவு பெட்ரோல் இருக்கும், இந்த ஃபில்டர் நனைகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கு மாட்டினா இந்த பிரச்சனை சரியாயிடும். அடுத்ததாக என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா, இந்த 3 பின் ஒயரை எப்படி மாற்றுறதுன்ற குழப்பங்கள் இருக்கும். ஸோ இந்த ஐசிக்கும் இந்த 3 பின் மோட்டருக்கும் ஒரு சின்ன சம்மந்தம் இருக்குது. அதை இப்போ பார்க்க போகிறோம். இப்போ என்னன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இது அக்கன்னா மாதிரி இருக்கும், கரெக்டாக 2 பக்கம் எதிரெதிராக இருக்கும், ஒரு பக்கம் எதிராக இருக்காது, கரெக்டாக.
இதான் ஐசின்னு சொல்லுவாங்க. இதில் நடு பின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நடு பின் ஒயரை நீங்கள் மோட்டரில் இருக்கக்கூடிய நடு ஒயரில் சொல்லிட வேண்டியதான். இது ஒன்று மட்டும் தெரிஞ்சாவே போதும், ஏன்னா ஒரு தப்பு பண்ணாமல் திருத்திக்கலாம். அதாவது இதில் வரக்கூடிய ஐசியில் வரக்கூடிய நடு பின் ஆனது இந்த மோட்டரில் 3 பேஸில் வரக்கூடிய நடு ஒயரோட மேட்ச் ஆகணும். ஓகேங்களா? மீதி 2 ஒயரை நீ எப்படி வேணால் கொடுக்கலாம், தப்பாகாது. ஆனால் என்னென்னா தவறாக கொடுத்தா ரிவர்ஸில் ஓடும், மோட்ரு ஓடும், பெட்ரோல் வெளியே தள்ளாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மோட்டரில் மட்டும் 2 ஒயர் என்ன பண்ணலாம், மாற்றி சொருவி பார்க்கலாம். இந்த மோட்டர் ஒயரை மாற்றி சொருவினா ஒன்றும் ஆகாது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்காங்க, பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது. மோட்டர் ஓடி இந்த ஃபில்டர் நனைஞ்சி மோட்டர் ஓடி பெட்ரோல் வெளியே தள்ளலன்னு சொன்னால் நீங்கள் தலையில் மாட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ 2 ஒயரை மட்டும் மாற்றி போட்டால் சரியாயிடும். ஸோ இந்த மோட்டரில் இந்த ஃபில்டரை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், கலட்டி இந்த பக்கம் போட்டால் இந்த பிரச்சனை தீர்ந்துடும். ஸோ தெரிந்து கொள்வோம். அதே மாதிரி மோட்டர் மாற்ற நண்பர்கள் நிறைய பேர் கொண்டு வருவாங்க, அவர்களை உட்கார வைத்தே மாட்டி கொடுத்துறது. அடுத்த வாட்டி நீயே மாட்டணும், நான் மாட்டி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது, உட்கார வச்சு எவ்வளோ வேலைக்கு நடுவுலையும் அவங்க வந்தவொன்னே ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு மோட்டரை கழட்டி மாட்ட முடியும். 2-3 நிமிஷத்துலாம் கழட்டி மாட்ட அளவுக்கு எக்ஸ்பர்ட் ஆகிட்டோம் இப்போது. இருந்தாலும் இதை மாட்டும் போது இத்தனை பிரச்சனை ஏற்படுது. அதே மாதிரி இன்னொரு சிம்டம், இந்த ஃபில்டர் பெட்ரோலில் நனையாத பட்சத்தில், அதாவது மோட்டருக்குள்ளே பெட்ரோல் போகாத பட்சத்தில் இந்த மோட்டரோட சத்தம் அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இன்னொரு சிம்டம் புரிஞ்சுக்கலாம். அதாவது மோட்டர் ஆனது பெட்ரோலை உரிய முடியாத நிலையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில்டராக மாட்டிருக்கலாம் அப்படின்ற நிலையில் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் இதில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள். அதே மாதிரி இந்த ஐசி யூனிட் சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஐசி யூனிட்டை மட்டும் ரொம்ப கவனமாக நீங்கள் கையாளணும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்னதாக ஒரு ப்ளஸ் மைனஸ் இருக்கும், தெரியுதான் தெரியல உங்களுக்கு, பாருங்கள் ப்ளஸ் மைனஸ் இருக்குது, கரெக்டாக சின்னதாக இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். நீங்கள் நம்ம வெளியே வச்சு செக் பண்ணலான்னு நினச்சி இந்த ஐசி யூனிட்டில் இந்த 2 பின் ஒயரில் ஒரே ஒரு முறை மாற்றி வச்சிங்கன்னா, அதாவது ப்ளஸ் மைனஸாக மாற்றி டச் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த ஐசி போயிடும். ஸோ சுத்தமாக ஓடாத பட்சத்தில் நீங்கள் அந்த ஐசியையும் சேர்த்து மாற்றுவது நல்லது. அதே மாதிரி பல்சர் போன்ற வாகனங்களில் கூடுதலாக ஒரு யூனிட் வரும், கூடுதலாக ஒரு சின்ன ஒரு யூனிட் கொடுத்துருப்பாங்க, ஒயரிங் கிட்ட சேர்ந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது ஓடலைன்னா அதையும் சேர்த்து நீங்கள் மாற்றியாக வேண்டும். நன்றி, வணக்கம்.